தமிழ் சினிமாவின் வளர்ந்து வரும் நடிகையாக இருப்பவர் ஸ்ரீதிவ்யா. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற ஒரே படத்தின் மூலம் மார்க்கெட்டின் உச்சத்திற்கு சென்றார். தற்போது ஜி.வி. பிரகாஷுடன் பென்சில், அதர்வாவுடன் ஈட்டி உட்பட 6 படங்களில் நடித்து வருகிறார். இவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்திற்கு முன்பே மைனா வித்தார்த்துக்கு ஜோடியாக காட்டுமல்லி என்ற படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தார். இப்படத்தை தயாரிப்பாளர் சங்கத்தில் பொருளாளராக இருக்கும் ராதாகிருஷ்ணன் தயாரித்தார். ஆனால் படம் பாதியிலேயே நின்றுவிட்டது. ஏன், என்ன பிரச்சனை என்று விசாரித்தால் ஸ்ரீதிவ்யாவால் தான் படம் பாதியிலேயே நின்றுவிட்டது என்று கூறுகின்றனர். மேலும் ஸ்ரீதிவ்யா முன்னணி நடிகையாகிவிட்டதால் தங்கள் படத்தில் நடிக்க மறுப்பதாகவும், அவர் கால்ஷீட் தராமல் ஏமாற்றிவிட்டார் என்றும் தயாரிப்பாளர் தரப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் இது குறித்து சமீபத்தில் ஸ்ரீதிவ்யாவிடம் கேட்டபோது, காட்டுமல்லி படத்தை ஒரு காட்டுல தான் படமாக்கினாங்க. அது சீசனை அடிப்படையா வச்சு உருவாக்கிய கதை. முதல் தடவை ஷூட்டிங் போயிருந்த போதே மழை, வெள்ளம்னு ஷூட்டிங்க முடிக்கல. திரும்ப அதே சீன்ல தான் ஷூட்டிங்க்கு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் யாருமே என்ன அணுகவே இல்ல. நானும் அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியாகிட்டேன். இப்போ திடீர்னு காட்டுமல்லி படத்துக்கு நான் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு செய்தி பரப்புறாங்க என்றார் ஸ்ரீதிவ்யா.